அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லை ரசூலா மீது சலவாத்து சொல்லணும்னு ஹதீஸ் இருக்குது. ஆனால் பயான்களில் அடுத்தடுத்து ரசூலாவுடைய பேர் சொல்லும்போது அடுத்தடுத்து பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இப்போ ரசூலா பேர் சொல்லும்போது சலவாத்து சொல்லணுமா கூடாது, எந்த நேரங்களில் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லு. சகோதரி அவங்களுடைய கேள்வி என்னன்னா, இறை புதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டா சலவாத்து சொல்லுங்கன்னு இது ஹதீஸ்ல இருக்குது. இப்ப சலவாத்து சொல்லுங்கன்னு சொன்னா இப்ப ஒரு பயான்லேயே 100 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லும் பொழுது 100 தடவையுமே அவங்க மேல நம்ம சலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, அல்லது சலவாத்து சொல்வதென்றால் அதற்குரிய அந்த செய்தி என்ன, எத்தனை தடவை நாம அவங்க மேல சலவாத்து சொல்லிக்கிடலாம் என்பதற்கான ஒரு கேள்வியை சகோதரி முன்வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என் பெயர் சொல்லப்பட்டு யார் என் மீது சலவாத்து சொல்லவில்லையோ ரகிம அன்ஃபு ரஜுல், அந்த மனிதன் நாசத்தை தழுவுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு பெயர் சொல்லப்படும் பொழுதே அதுக்காக நாம சலவாத்து சொல்லலன்னு வைங்க, நாம என்ன செய்வோம், நாசத்தை தழுவுவோம். இப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன வழிகாட்டல, என்னுடைய பெயர் எத்தனை தடவை சொல்லப்படுதோ, ஒரு உரையில பல தடவை என்னுடைய பெயர் சொல்லப்பட்டாலும் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலேயும் நீங்கள் என் மீது சலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கணும் என்று இப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லல. அப்ப இதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் சொல்லப்பட்டு நமக்கு சலவாத்து சொல்வதற்குரிய ஒரு சூழல் கிடைக்கிறதோ அதுல ஒரு தடவை நாம் சொல்லிக் கொண்டால் போதும். ஒவ்வொரு தடவையும் நாம சலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்று நாம் என்ன செய்ய முடியாது, அந்த நபிமொழியிலிருந்து எடுக்க முடியாது. என ரசூலுல்லாஹ் நமக்கு அப்படி வழிகாட்டல. என்னுடைய பேர் எப்பெல்லாம் வருதோ வரக்கூடிய எல்லா நேரத்திலேயுமே நீங்க சலவாத்து சொல்லிக்கிட்டே இருங்க, அப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டல. எனவே எப்போது நமக்கு ரசூலுல்லாஹ் பெயர் சொல்லும் பொழுது சலவாத்து சொல்வதற்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்போது நாம் அவர்களுக்காக சலவாத்து சொல்லிக் கூடாது, பிரச்சனை இல்லை. இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த சலவாத்துனா என்ன, இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட சலவாத்துன்னு என்ன சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், இப்படியே என்ன செய்வாங்க, இதைத்தான் சலவாத்துன்னு வழங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே சலவாத்துனா அதுதானா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை துவா சொல்லிட்டு என்ன செய்வாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து சொல்றோம் அப்படின்னு நிறைய ஆரம்பிக்கிறாங்கல்ல. அந்த ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் அவங்க என்ன பண்றாங்க, சலவாத்து என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. சலவாத்து ஃபர்ஸ்ட் என்ன, இறைவனிடத்துல அந்த இறை தூதருக்காக உதவியை நாடுறது. இறைவன் நீ எங்களுடைய இறை தூதர் மீது நீ அருள் புரிவாயாக, இப்படி நாம சொல்வது இதுதான் சலவாத்து. இன்னும் சொல்ல போனா இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல சஹாபாக்கள் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இறைவன் எங்களுக்கு உத்தரவு போடுறான், இறை தூதருக்கு சலாம் சொல்லியும் சலவாத்து சொல்லியும் அல்லாஹ் உத்தரவு போடுறான், எங்களுக்கு எப்படி இறை தூதருக்கு சலாம் சொல்லணும் அது எங்களுக்கு தெரியும். இப்ப உங்களை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி சலாம் சொல்றது அந்த மெத்தட் எங்களுக்கு தெரியும். இறை தூதர் மீது சலவாத்து சொல்வதாக இருந்தால் எப்படி நாங்க சலவாத்து சொல்றது, தொழுகையில இறை தூதர் மீது சலாமும் சொல்லணும் சலவாத்து சொல்லணும் இருக்குது, நாங்க எப்படி உங்கள் மீது சலவாத்து சொல்வது என்று சொல்லும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்தினுடைய ஒரு வாசகத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. என்ன வாசகம், இன்னைக்கு நம்ம அத்தஹியாத் அமருல ஓதுறோமா இல்லையா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அதே மாதிரி அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத், இந்த வாசகம் ஓதுறோமா இல்லையா, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்தாக நமக்கு கற்றுத் தர்றாங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வது சலவாத்தினுடைய வாசகங்கள் அல்ல, சலவாத்தினுடைய வாசகங்களாக நமக்கு இறை தூதர் கற்று தந்திருக்கிறது என்னன்னு பார்த்தா அத்தஹியாத்துல போதக்கூடிய அந்த சலவாத்தை கற்று தந்திருக்கிறாங்க. அப்ப நாம இறை தூதர் மீது ஒன்று சலவாத் சொல்றதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்த அந்த சலவாத்தை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் என்று தொழுகையில வரக்கூடிய அந்த சலவாத்தை ஓதுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா, நமக்கு தெரிந்த மொழிகள் என்ன செய்யணும், இறைவா எங்களுடைய தூதருக்கு நீ அருள் புரிவாயாக என்று இப்படி நாம சொல்லிக் கொள்வது அது மார்க்கத்துல பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இதுல என்னன்னா நம்ம அறவே சலவாத்து சொல்லாம விட்டுறக்கூட, இறை தூதருடைய அந்த பெயர் நினைவுறப்படும் பொழுது இறைவா அவங்களுக்கு அருள் செய்வாயாக, இறைவா உங்களுக்கு அருள் புரிவாயாக என்று எப்பயாவது ஒரு தடவை நாம் சொல்லிக் கொண்டால் போதுமானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் அது சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்று நமக்கு என்ன செய்யப்படல, நமக்கு மார்க்கத்துல சட்டம் சொல்லப்படல. இது ஒண்ணு.
சரி, இன்னும் நீங்க வந்து சில இடத்துல கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப அத்தகையாத் அமர்வுல இருக்கிறோம்னு வைங்க, அதுல கண்டிப்பா ஸலவாத் சொல்லணுமா? அதுல வந்து நம்ம சொல்லாம விட்டுறக்கூடாது. அதே மாதிரி பாங்கு, பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க. அப்படி பாங்கு சொன்னாங்கன்னா நீங்க அந்த பாங்குக்கு பதில் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி பதில் சொன்ன பிறகு அடுத்து வந்து நாம அந்த ஸலவாத், அந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது, இந்த ஸலவாத்தை சொல்லிட்டு அடுத்து இன்னொரு துஆவையும் கற்றுத் தர்றாங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வபஅஸு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தா என்கிற ஒரு துஆவை கற்றுத் தர்றாங்க. அப்ப இப்படி பாங்குக்கு பதில் சொல்றது ஒவ்வொரு நாள் 5 தடவை இப்படி பாங்கு சொல்றதை கேட்கிறோமா? வீட்டுல நாம அந்த பாங்கு சொல்றதை கேட்டாலும் அந்த பாங்குக்கு நாம பதில் சொல்லிட்டு அப்ப அந்த ஸலவாத்தை சொல்லிட்டு நீங்க அதுக்கு அடுத்து அந்த துஆ, இப்படி எந்த இடத்துல ஸலவாத்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்று சொல்லப்படுதோ அதில் நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். மற்ற நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர்கள் சொல்லப்படும் பொழுது இறைவா தூதருக்கு அருள் புரிவாயாக, அதுவும் ஒவ்வொரு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும்லாம் இல்லை. இப்ப குர்ஆன் வசனம் ஒரு இமாம் ஓதுறாங்க, இமாம் ஓதும்போது குர்ஆன்லயே ஒரு வசனம் வருது, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராவார். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளருடைய தன்மையை பத்தி சொல்லிட்டு வர்றான். அப்ப அந்த வசனங்கள் தொழுகையில ஓதப்படும் பொழுது நீங்க அதுக்கெல்லாம் ஸலவாத் சொல்லுங்கன்னு அப்படி புரிய முடியாது. எப்ப நாம ஸலவாத் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு தடவை நம்ம சொல்லிக் கொள்வது அதுவே போதுமானது. ஒவ்வொரு தடவை நாம சொல்ல வேண்டும் என்பது அது நமக்கு தேவையில்லை. இப்போ ஒரு பயான்ல வந்து 100 தடவை பேர் வருதுன்னா ஆரம்பத்துல ஒரு தடவை சொல்றீங்களா, அதுவே நமக்கு போதுமானது. ஆனா எது வந்து ஸலவாத் கிடையாது, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது அப்படி சொல்லக்கூடிய இந்த வாசகங்கள் இது ஸலவாத்தினுடைய வாசகங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரல. இது இந்த கேள்விக்கான பதிலா சொல்றேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.